அகோரி. இந்த வார்த்தையை கேட்டா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்னங்க தோணும்? காசி, சாவு, பிணங்கள், சுடுகாடு, சாம்பல். ஆனா ஏன் அவங்க வாழ்க்கை இறப்ப சுத்தியே இருக்கு? இந்தியால எவ்வளவோ இடங்கள் இருக்கும்போது அவங்க ஏன் வாரணாசியில இருக்காங்க? இத பத்தி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளா நீங்க? கரெக்டான வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். அகோரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அகோரா, அதாவது பயமில்லாதவர்கள். அகோரிகளை சிவனுடைய 5வது அவதாரம்னு சொல்றாங்க. இவங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு சில விஷயம்லாம் கண்டிப்பா தெரியணும். அதுல முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்தி இல்லைன்னா மோட்சம். பொதுவா ஒரு மனுஷனோட வாழ்க்கைய ஒரு சைக்கிள் மாதிரின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷன் பிறப்பான், அவன் கொஞ்ச நாள் வாழ்வான், அவன் இறந்து போயிடுவான். அவன் அந்த வாழ்க்கையில அவன் செஞ்ச கர்மாக்கான பலன்களை அடுத்த பிறவியில அனுபவிப்பான். அதே மாதிரி அடுத்த பிறவியில அவன் செய்ய போற கர்மாக்கான பலன்களை அதுக்கு அடுத்த பிறவியில அனுபவிப்பான். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது ஒரு மனுஷன் பிறப்பான், வாழ்வான், இறந்து போவான், மறுபடியும் பிறப்பான், வாழ்வான், இறந்து போவான். இந்த சைக்கிளை பிரேக் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சைக்கிளை கண்டிப்பா பிரேக் பண்ண முடியும். அந்த பிரேக் பண்றதுக்கு பேர் தான் முக்தி இல்லைன்னா மோட்சம். அதாவது அடுத்த ஒரு பிறவியே இல்லாம டைரக்டா கடவுள் கிட்ட போறது தான் முக்தி இல்லைன்னா மோட்சம்னு சொல்றாங்க. இந்த நிலைய அடையிறதுக்கான வழிகளை தான் உலகத்துல ஒவ்வொரு ரிலீஜியனும் நமக்கு சொல்லி தருது. ஃபார் எக்ஸாம்பிள் புத்தர். மனுஷனோட எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமே இந்த ஆசை தான். ஆசையை துறந்தாதான் மனுஷனால உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு சொல்றாரு. இந்த நிலையை தான் அகோரிகளுமே அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக அவங்க எடுத்த பாதை தான் இந்த கஞ்சா கன்சியூம் பண்றது, மனித கறியை சாப்பிடுறது, இது எல்லாமே. ஆனா முக்திக்கும் இவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அவங்களுடைய நம்பிக்கை தாங்க. உங்களுக்கே தெரியும், அகோரிகள் சிவனையும் காளியையும் கும்பிடுறவங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் சிவன் எல்லா உயிர்களையுமே இருக்காரு. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துலயுமே அவர் வாழ்றாரு. அப்போ அவங்க நம்பிக்கைப்படி நமக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. அதனாலதான் அகோரிகள் அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நான் கடவுள்னு சொல்றாங்க. அடுத்தது அகோரிகளை நாம மோனோயிஸ்டிக் ட்ரெடிஷன்னு சொல்லுவோம். அதாவது மோனோன்னா ஒண்ணு. இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் ரெண்டா தான் பிரிச்சு பார்ப்போம். அதாவது ஒரு சில விஷயங்களை நல்லதுன்னும் ஒரு சில விஷயங்களை கெட்டதுன்னும் சொல்லுவோம். இதே மாதிரி இது சரி, இது தப்பு, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெண்டா தான் பிரிச்சு பார்ப்போம். ஆனா அகோரிகள் பொறுத்தவரையிலும் உலகத்துல சரி தப்புன்னு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே சிவன் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்த நீங்க தப்புன்னு சொன்னா அது சிவனையே தப்பு சொல்ற மாதிரின்னு சொல்றாங்க. இந்த மெசேஜை கன்வே பண்ணதான் நம்ம சொசைட்டில எதையெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோமோ, அதாவது கஞ்சா குடிக்கிறது, இதையெல்லாம் அவங்க விரும்பி செய்யறாங்க. அதனாலதான் நம்ம சுத்தம் இல்ல அசுத்தம்னு சொல்ற யூரினை குடிக்கிறாங்க. அந்த அவங்களோட மோஷனை அவங்களே சாப்பிடுறாங்க. சரி, வாங்க இந்த நம்பிக்கைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். அவங்களோட எய்ம் சிவனை அடையிறது தான். இதுக்கு அவங்க லைஃப் அண்ட் டெத் சைக்கிளை பிரேக் பண்ணி முக்தி அடையணும். ஆனா 8 விஷயங்கள் அவங்க சிவனை அடைய தடையா இருக்கதான் நினைக்கிறாங்க. பேராசை, வெறுப்பு, பயம், கோபம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா ஒரு சில பிராக்டிசஸை ஃபாலோ பண்றது மூலமா இந்த 8 விஷயங்களையும் ஓவர் கம் பண்ணி கடவுளை அடைய முடியும்னு அவங்க நம்புறாங்க. சரி, ஏன் அகோரிகள் குறிப்பா வாரணாசியில மட்டும் இருக்காங்கன்னா, இதை புரிஞ்சுக்க நமக்கு இந்த அகோரி ட்ரெடிஷனுடைய ஃபவுண்டர் பத்தி தெரியணும். அவரோட பேர் பாபா கீனாரம். அவரு 17th செஞ்சுரியில உத்தரப்பிரதேஷ்ல பிறந்திருக்காரு. அவரை சிவனுடைய அவதாரம்னு சொல்றாங்க. தன்னுடைய 150 இல்ல 170 வயசு வரையிலும் வாழ்ந்த அவர் வாரணாசியில ஒரு ஆசிரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதாவும் அண்ட் அங்கதான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சதாவும் சொல்றாங்க. அதனாலதான் அகோரிகள் வாரணாசிய புனித இடமா நினைக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லப்படுது. விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் ஏதோ போட்டி நடந்தப்போ தான் பெருசுன்னு காமிக்க பிரம்மன் ஏதோ பொய் சொல்றாரு. இதை கேட்ட சிவன் பிரம்மனுடைய இந்த தாங்கிற எண்ணத்தை அழிக்கணும்னு காலபைரவரை உருவாக்குறாரு. காலபைரவர் பிரம்மனுடைய 5வது தலைய வெட்டி எடுக்கிறாரு. இதனால காலபைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. இந்த தோஷம் நீங்காம பிரம்மனுடைய 5வது தலையோடையே காலபைரவர் சுத்திட்டு இருக்காரு. அப்படி அவர் காசிக்கு வரும்போதுதான் அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் கரைஞ்சுதாம். அதனாலதான் அகோரிகள் அங்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அவங்க ஏன் கிரெமேஷன் கிரவுண்ட்ஸ்ல இருக்காங்கன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் சிவனை அழிக்கும் கடவுள்னு சொல்லுவோம். அண்ட் காளிய காட் ஆஃப் டெத் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் கிரேவியார்ட்ஸ், அதாவது மரணத்தின் கடவுள்னும் மயானத்தை பாதுகாப்பவள்னு சொல்லுவோம். அதனாலதான் சிவனையும் காளியையும் தன்னோட கடவுளா நினைக்கிற அகோரிகளும் கிரேவியார்ட்ஸ்ல வாழ்றாங்க. 2வது காரணம்,
நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 8 விஷயங்கள் அகோரிகள் கடவுளை அடைய தடையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் பயம். சாவை பத்தின பயத்தை போக்கத்தான் அவங்க அங்க வாழ்றாங்களாம். அது மட்டும் இல்லாம எரிய பிணத்துக்கிட்ட உட்காந்து மெடிடேட் பண்றது மூலமா அவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. அகோரிகள் யூஸ்வலா நியூடாவோ இல்லைன்னா இடுப்புல சின்னதா ஒரு துணி தான் கட்டி இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா துறவிகளுக்கு பொன்னாசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்க எந்த விஷயத்து மேலேயும் ஆசை இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. சரி, ஏன் தன்னோட உடம்பு முழுக்க அவங்க சாம்பலை பூசிக்கிறாங்கன்னா அதுக்கான முதல் காரணம் மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறமா கடைசியா மிச்சம் இருக்கிறது சாம்பல் மட்டும்தான். அதனாலதான் அது இருக்கிறதுலேயே ரொம்ப பியூரஸ்ட்னு அவங்க நம்புறாங்க. ரெண்டாவது காரணம், மோஸ்ட்லி அகோரிகளுடைய அப்பியரன்ஸை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிவனுடைய அப்பியரன்ஸை இமிட்டேட் பண்ற மாதிரியே தான் இருக்கும். நீளமான தலைமுடி, அதாவது சிவன் எப்படி நீளமான தலைமுடி வச்சிருக்காரோ அதே மாதிரி தான் அகோரிகளும் நீளமான தலைமுடியை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிவன் எப்படி தன்னோட உடம்பு ஃபுல்லா சாம்பலை பூசி இருக்காரோ அதே மாதிரி அகோரிகளும் தன்னோட உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த சாம்பலுக்கு நோய்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அகோரிகள் எப்பவுமே தன்னோட கையில ஒரு மண்டையோட வச்சிருப்பாங்க. அண்ட் அதுல தான் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த மண்டையோட்டை அவங்க ஜுவல்லரியாவும் வேர் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காலபைரவர் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சப்போ பிரம்மனுடைய 5வது தலையை தன்னோட கையில தான் தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருந்திருக்காரு. அதை இமிட்டேட் பண்ற விதமா தான் இவங்களும் தன்னோட கையில மண்டையோட தூக்கிட்டு சுத்துறாங்களாம். அது மட்டும் இல்லாம கடவுள் நமக்குள்ளதான் இருக்காருன்னு அவங்க நம்புறாங்க. அதாவது நான் கடவுள் அப்படின்றதுதான் அவங்களுடைய கான்செப்ட். கடவுள் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்காருன்னா மண்டையோடு, அதாவது கபாலால தான் இருக்காரா. அதனாலதான் அவங்க மண்டையோட்டை தங்க கூட கேரி பண்றதா சொல்றாங்க. நார்மலா கங்கையில யாராவது இறந்து போய் அவங்கள எரிச்சாங்கன்னா அவங்களோட மண்டையோட எடுத்து வச்சு ஒரு மூங்கில் குச்சியை வச்சு அதை அடிச்சு உடைப்பாங்க. அப்பதான் அவனுடைய ஆத்மா அந்த உடம்புல இருந்து வெளியேறுது அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இதுவே யாராவது ப்ரீமெச்சூர் டெத், அதாவது சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்க என்னதான் மூங்கில் குச்சியை வச்சு அடிச்சு உடைச்சாலும் அந்த ஆத்மா அந்த மண்டையோட விட்டு போகாது. அப்படி இருக்கும்போது அதுல நிறைய சக்தி இருக்கும். அந்த சக்தி அவங்க பெர்ஃபார்ம் பண்ற மேஜிக்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறாங்க. ஏன் அவங்க ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட மோனோயிஸ்டிக் பிலீஃப் தான். அவங்கள பொறுத்தவரையிலும் மனுஷன் மேலேயும் அனிமல்ஸ் கீழேயும் கிடையாது, இங்க எல்லாருமே ஒண்ணுதான். அதை சிம்பலைஸ் பண்ற விதமா தான் அவங்க மனுஷனோட கறியை சாப்பிடுறாங்க. அண்ட் அவங்க ஃபாலோ பண்ற இன்னும் வினோதமான ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா இறந்த பிணத்தோட அவங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுப்பாங்க. இதுக்கு அவங்க கும்பிடுற தெய்வமான காளிய ஒரு காரணமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷனால ஒரு பிணத்து கூட செக்ஷுவலி இன்வால்வ் ஆகும்போது கூட அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கடவுள் மேல இருந்துச்சு அப்படின்னா அவன் தான் உண்மையான அகோரின்னு அவங்க நம்புறாங்க. இத அவங்க ஒரு சடங்காவே நடத்துறாங்க. நைட் டைம்ல பல அகோரிகள் கூடி நின்று ட்ரம்ஸ் வாசிக்க, அது மட்டும் இல்லாம மந்திரங்கள் சொல்ல இந்த சடங்குங்கிறது யூஸ்வலா நடக்குது. அப்போ யாரு வேணாலும் அகோரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். அவர்கிட்ட 12 வருஷம் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களால ஒரு ப்ராப்பரான அகோரி ஆக முடியும்னு சொல்றாங்க. அப்போ எல்லா அகோரிஸும் அவங்களோட பவர்ஸை ஒரே பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சில அகோரிகள் அவங்களோட சக்தியை நோய்களை குணப்படுத்த யூஸ் பண்றாங்க. இன்னும் சிலர் பிளாக் மேஜிக்காக யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மான்சூன் டைம்ல கங்கையில் அடிச்சுட்டு வர்ற பிணங்களை இந்த அகோரிகள் பார்த்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்கறதாவும் சொல்லப்படுது. அகோரிகள் கல்யாணம் பண்ணிக்கலாமா, மனைவி கூட இருக்கலாமான்னு கேட்டா இல்ல. இதை பத்தி கேட்டதுக்கு அகோரி ஒருத்தர் தனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் ஆனா என்னோட குரு இதுக்கு மேல ஃபேமிலி லைஃப்ல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தன்னை ட்ரெயின் பண்ணவே சேர்த்துக்கிட்டதான் சொல்றாரு. அப்போ பெண்கள் கூட அகோரிகளா மாற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா. ஏற்கனவே பெண்கள்ல சிலர் அகோரிகளா இருக்காங்களாம். ஆனா அவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. நம்ம யூஸ்வலா காசிக்கு போனோம் அப்படின்னாவே நீளமா முடி வச்சுக்கிட்டு காவி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிற எல்லாரையுமே அகோரிகள் தான் நினைப்போம். ஆனா அகோரிகள் வேற, நாகா சாதுஸ் வேற. அதாவது 2 விதமான பீப்புள் இருக்காங்க. இந்த நாகா சாதுஸ் அப்படின்றவங்க அகோரிகள் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்ல டிஃப்ரெண்டா இருக்காங்க. அதாவது நாகா சாதுஸ் அப்படின்றவங்க எல்லா டைமும் காசில பார்க்க முடியாது. அவங்க யூஸ்வலா கும்பமேளா டைமுக்கு தான் காசிக்கு வருவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க திரும்பி அவங்களோட ஆசிரமத்துக்கே போயிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அகோரிகள் மாதிரி அவங்க கிரமேஷன் கிரவுண்ட்ஸ்ல வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக ஆசிரமம் இருக்கு, அங்கதான் அவங்க வாழ்வாங்களாம்.
அது மட்டும் இல்லாமல் அகோரிகளில் ஒரு சிலர் நியூடாக இருப்பாங்க, ஒரு சிலர் இடுப்பில் சின்ன துணி மட்டும் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த நாகா சாதுஸ் பொறுத்தவரையிலும் அவங்க கம்ப்ளீட்டாக நியூடாக தான் இருப்பாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது காசிக்கு போனால் இந்த 2 பேருக்குள்ளேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அப்பியரன்ஸில் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்க. அண்ட் அவங்கள பற்றி இன்னும் ஒரு சில க்யூரியஸான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய தைபோன், அதாவது தொடை எலும்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு சில அகோரிகள் வாக்கிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட ஒரு வினோதமான மெடிசின் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எரியிற பிணத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், ஹியூமன் ஆயில்ஸ். அதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா டிசீசஸை க்யூர் பண்ணுற பவர் இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு யாருக்கும் எந்த கெட்டதும் செய்ய மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள தேடி வரவங்க கிட்ட இருக்கிற நோய்களையோ இல்லை மன கஷ்டங்களையோ அவங்களுக்குள்ள உள் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி அதை எரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்யூனாக இருக்க அகோரிஸ் மோஸ்ட்லி அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்களாம். அவங்க ப்ரைவசியை தான் அதிகமாக விரும்புவாங்கன்னும், அவங்களுக்கு தோண்டா மட்டும்தான் ஒரு சிலர்கிட்ட பேசுவாங்க, மற்றவங்கள ஜஸ்ட் பிளஸ் பண்ணிட்டு மட்டும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அத்தன்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை கரெக்ட் பண்ணுங்கள். அதுபோக உங்ககிட்ட ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த டாபிக் பற்றி இருந்தாலும் ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பின் பண்ணுறேன் ஸோ தட் மற்றவங்களும் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.